இங்கே பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எப்படி இருக்கீங்க? இப்போ வந்துட்டுங்க நாக்பூர் தாண்டி ரைப்பூர் போகிற வழியில் நின்றுருக்கோம். இந்த ரைப்பூருக்கு வந்துட்டுங்க ஒரு 250 கிலோமீட்டர் இருக்குது. ஊரில் இருந்துங்க சிவகாசியிலேருந்து பார்த்துருப்போம், தீப்பெட்டி லோடு ஏற்றிட்டு ரைப்பூர் வர மாதிரி சொல்லியிருப்பேங்க. இந்த ரூட்டில் வந்து நம்ம புதுசுங்க, நம்ம வீடியோலையும் பார்த்துருக்க மாட்டோம், நமக்கும் புதுசு. இது நேராக வந்து பார்த்தோம்னாங்க மும்பை டு கொல்கத்தா, அடுத்தது சூரத் டு கொல்கத்தாவோட மெயின் ஹைவேவே இதுதாங்க. அதாவது டைமிங்களோடு ஏற்றிட்டு இந்த இதில் தான் வண்டியெல்லாம் பறக்கிடுவாங்களாம்மா. நேற்று ஒரு டிரைவர்னு சொன்னார். அதுவும் அந்த சத்தீஸ்கரில் என்ட்ரைட்டாகவே கொஞ்சம் பார்த்து சூதானமாக வாங்க, வண்டி அவ்வளோ ஸ்பீடாக வரும் அப்படின்னாங்க. குருஜி இடையில குருஜி லிஃப்ட் கேட்குறாரு, வண்டியில் எப்படிங்க ஏற்றிட்டு போகிறது? இது வந்து மவுண்டா அப்படிங்கிற ஊருங்க. இது முன்னாடி போனால் ஒரு ஆறு ஒன்று வரும், கன்ஹான் ரிவர் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதில் முக்கியமாக பார்க்க போகிற ஊர் வந்துங்க பண்டாரான ஒரு ஊர் வரும், அப்புறம் சாக்கோலி, அதுக்கப்புறம் ராஜ்நந்த்கான், அப்புறம் ரைப்பூருங்க. பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணோம், இந்த மாதிரி கேட்டேங்க எந்நேரம் வரது அப்படின்னு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறதுனால லொக்கேஷன் அனுப்பிச்சு லொக்கேஷனில் அனுப்பிச்சி விட்டாரு. எந்நேரம் வரது அப்படின்னு கேட்டேன். அதிகபட்சம் நம்ம இப்போ காலைல மணி 7 ஆகுதுங்க, மதியம் ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் போயிடலாம். எந்நேரம் வரதுன்னு கேட்டால், நீ வா, வந்ததுக்கப்புறம் தான் நான் இறக்கிறத பற்றியே பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அது ஒரு டைம் சொன்னார்னா நம்ம கரெக்டாக போகலாங்க. இல்லைன்னா வெடிகாலம் இருக்கவங்கிறாரு, இல்லைன்னா சாயந்தரம் இருக்கங்கிறாரு. நீ வந்தால் தான் எனக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாருங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட கொஞ்சம் லொல்லு நையாண்டிலாம் பேசினார். திருப்பி நாமளும் கொஞ்சம் பேசினோம்னா மறுபடியும் ஆல்ரெடி சிவகாசிலே 2 நாள் பில்லு கொடுக்க லேட் ஆச்சுங்க. மறுபடியும் இங்கேயும் 2 நாள் படுக்க போட்டுருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு வேறு. அதனால் நம்ம எதுவுமே பேசலைங்க, இதாக வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லியாச்சு. இதாங்க அந்த கன்ஹான் ரிவர் அப்படிங்கிறது நாக்பூரோட முக்கிய நீர் ஆதாரமே இதுதாங்க. அதாவது அங்கே இருக்க மக்களோட குடிநீராகட்டும், அப்புறம் விவசாயம் ஆகட்டுங்க, எல்லாம் காலங்காலத்தில் ஆற்ற நார் அடிச்சுட்டு இருக்காங்க. போயிட்டு அதுக்கப்புறம் சாக்கோலிங்கிற ஊரில் இந்த அரிசி சொன்னாலங்க, அதை டெலிவரி பண்ணணும், ஒரே ஒரு மூட்டை மட்டும். பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ரைப்பூர் வரைக்குமே கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் நம்ம புது ரூட்டு தாங்க. போகிற வழியில் சின்ன சின்ன இந்த காடு இதெல்லாம் வருது, அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இது ரெண்டுமே அன்லோடு பண்ணுறோம்லங்க. இது ஃபுல்லாகவே நான் இந்த வீடியோவில் நான் கன்டினியூ பண்ணுறேன். பண்டாரா அப்படிங்கிற ஊர் அவுட்டர் பைபாஸில் போயிட்டுருக்காங்க. இந்த சாம்பல்பூர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒடிசாவோட சேர்ந்ததுங்க. நம்ம இப்போ கல்கத்தா போகிற மாதிரி தான் அந்த வழியாக தான் போகணும். ரைப்பூர் தாண்டி அடுத்தது சாம்பல்பூர் வருங்க. சரி, நம்ம அந்த பண்டாரா ஊரை வந்து அப்படியே அவுட்டரில் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பாவை இப்போ தான் எழுப்பி விட்டேன். அப்பா குட் மார்னிங். குட் மார்னிங். நைட்டு எவ்வளோ மழை தாங்க இருக்கும்? மழை நைட்டு சரியான மழை. இப்போ நாக்பூரில் வந்து ஒரு நாக்பூரில் வந்து ஒரு 3 மணி நேரம் படுத்து தூங்கிட்டாங்க. ஏன்னா அங்கே பார்ட்டி வந்து கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு எப்படி எப்போ எந்நேரம் இறக்கும் அப்படின்னு. அதனால் சரி தூங்கிட்டு காலைல எந்திரிச்சலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மழை விட்டு வெளுத்து வாங்கிருச்சுங்க. தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்தது மறுபடியும் இங்கே நாக்பூர் வரைக்குமே மழை. இங்கே தான் கொஞ்சம் மழை இல்லை. இந்த பண்டாராங்கிற ஊர் வந்துட்டுங்க எதுக்கு ஃபேமஸ்னால், இது வந்து ரைஸ் பவுல் ஆஃப் மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இங்கே நெல் விவசாயம் அதிகங்க. அடுத்தது இந்த பித்தளை பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதிக அளவில் இங்கே செய்கிறாங்க. நம்ம லோடு பார்ப்போங்கப்பா, ரைப்பூர்லேயே ஆகுதான்னு பார்ப்போம். சரிதாங்க. ஒருவேளை ஆகல நாக்பூருக்கு வர மாதிரி இருந்ததுன்னா இந்த ஊருக்குள்ளே உள்ளே விட்டுங்கப்பா. எங்கெங்கே பித்தளை பாத்திரம் ஃபேமஸாமா அந்த ஊரில். வந்தோம்னா அப்படியே ஏதாச்சும் கம்மி ரேட்டில் கூட வாங்கிட்டு போகலாம். ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆமாங்கப்பா. முன்னாடி சாக்கோலி போனாங்க, அங்கே எங்கேயே ஒரு தோசை கடை ஃபேமஸாமாங்க. அங்கே போயிட்டு தோசை சாப்பிடுவோம். பூராமே நெல் தான். இதை அங்கே பார்த்தா கூட தெரியுங்க, எல்லாம் நெல் பயிர் தான் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து முக்கியமான நீராதாரம் வந்துங்க முன்னாடி இன்னொரு ஆறு ஒன்று வரும்.
அது அந்த ஆற்று பக்கத்தில் போயிட்டு அதை பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்க பாதா ஏங்கப்பா ஃபுல்லாக நெல் தான். ஊர் நெல் தான் தாங்க. எல்லாம் ரேட்டே கம்மி தாங்க. அரிசிலாம் ரைப்பூர்லாம் அரிசி கம்மி. அப்புறம் நம்ம ஊர்லேருந்து அரிசி எடுத்து வர சொல்கிறாங்க. அது இங்கே ஒவ்வொரு அரிசி இங்கே கொட்டை கொட்டையாக இருந்துச்சு சாப்பாடு. இந்த போய் நேரில் போய் பேசிப்போம். ஒரு பக்கத்துலேயே எவ்வளோ பெரிய ஒரு ஊரை ஃபேமஸ் ஊராக அரிசி வச்சுக்கிட்டு எங்கள் ஊர்லேருந்து உங்களுக்கு அரிசி வேணுமா அப்படின்னு பார்ப்போம். அரிசி பார்ப்பேன், என்ன அரிசின்னு பார்ப்போம். நல்ல அரிசியாக இருந்தால் ஒரு 2 சிப் எடுத்துகிட்டு போகலாம். இந்த வழியாக வந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாங்க. இது ஒரு சின்ன மலை இருக்குங்க, அது மேலே பாருங்க சிவன் இருக்காருங்க மேலே. போலாமாங்க. இது என்னங்கப்பா ஆறா கடலா? அது ஆறுதாங்க. இதுதாங்க அந்த வைன்கங்கா ரிவர் அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் இருக்கிறதுக்கு அப்படி எப்படி தெரியுது பாருங்க. நல்லா பெரிய ஆறுங்க இது. இதுதான் அந்த பண்டாராங்கிற ஊருக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு நீர் ஆதாரம். இது இவ்வளோ ஆற்று தண்ணி இருக்குது. அப்புறம் ஏங்கப்பா அரிசியெல்லாம் இஷ்டத்துக்கு விளையும். இதுதான் ரேட்டே கம்மி அரிசி. ஆமாம் ஆமாம். இது வந்துட்டுங்க இந்த முன்னாடி பார்த்தலாம் அந்த கன்கன் ரிவரும் இந்த வைன்கங்கா ரிவர் இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து தாங்க வருது. அதோட ஆரிஜினே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்பி தான். அங்கே இருந்து நேராக மகாராஷ்டிரா வழியாங்க போய் கோதாவரி ஆற்றுல கலக்குங்க தெலுங்கானாவில். இப்போ இந்த மாதிரி புது புது ஊருக்கு போகும்போதுங்க அங்கே இருக்கிற அந்த புது புது இடத்தையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நான் எப்படி அதை பார்த்துட்டு அதை வீடியோ கவர் பண்ணிட்டு போகிறேங்கிறது எனக்கே தெரியல. இந்த பக்கம் பாருங்க பாதா, அப்படியே பாருங்க. சும்மா இன்னும் முன்னாடி போனோம்னாங்க சத்தீஸ்கருக்குள்ளேயும் இதே மாதிரி தான் அழகாக இருக்கும். எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போ வந்துட்டுங்க சாக்கோலிங்கிற ஊருக்கு ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டுங்க. இது நக்ஸீரா டைகர் ரிசர்வ்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டுங்க புலி, சிறுத்தை, மான், அப்புறம் கரடிங்க, காட்டெருமை இதெல்லாம் நிறையாவே இருக்குங்க. இது வந்து நம்ம இந்த சாக்கோலிங்கிற ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனோம்னா அந்த மலையெல்லாம் நல்லாவே தெரியுங்க. அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் தெரியும். இந்த சியோனியில் பார்த்துருப்போம் புலியெல்லாம் ரோடு கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எம்பியில் வந்து சைடில் இந்த பேரிகேட் மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி தாங்க போட்டிருக்காங்க. இன்னும் சத்தீஸ்கர் இன்னும் இது நம்ம மகாராஷ்டிரா பார்டர்லேங்க இன்னொரு ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கே சத்தீஸ்கர் போனாலும் அங்கேயுமே ஒரு 2-3 ஃபாரஸ்ட் இருக்குங்க. எல்லாமே நீட்டாக பார்ப்போம். இதோடு வந்துட்டுங்க ஃபாரஸ்ட் முடிஞ்சது. ஆனால் அது இந்த நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கலாங்க, இந்த டைரெக்ஷனில் வந்து ஃபாரஸ்ட் கண்டினியூ ஆகும். நம்ம இந்த ரோட் சைட் டைரெக்ஷனில் வந்துட்டு ஃபாரஸ்ட் இதோட முடிஞ்சதுங்க. எங்கே பார்த்தாலும் புலி படம் தாங்க நிறையா போட்டிருக்கு. மேலே போட்டிருக்கு பாருங்க, நவேகான் நசீரா டைகர் ரிசர்வ் அப்படின்ட்டு. சாக்கோலிங்கிற ஊரை தாண்டிங்கிற பாருங்க. இப்போ அந்த ஊர் வழியே போயிட்டுருக்கோம். மேலே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஹைவே வந்து மேலே போயிடுச்சுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து மெயின் ஹைவே இருந்துச்சு. இதில் ரொம்ப டிராஃபிக்காக ஆக்சிடென்ட் ஆகுவாங்க. பாருங்க மேலே சைடு இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதா? பாலத்தையே நீ தான் நான் பார்க்குற மாதிரி. ஆமாம். அதுக்குள்ளே மழை லைட்டாக தூரிச்சுங்க காலையிலையும் சரி இப்பயும் சரி. அதனால் மறுபடியும் கண்ணாடியெல்லாம் கழுவணும். இங்கே வந்துட்டு பச்சரிசி இருக்குல்ல, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் இந்த கொட்டையாக அரிசி இருக்குமாம்மா, அதுவும் தான் அதிகமாம்மா. அது கேரளா போகிற அரிசி தான். அதனால தான் ஊர்லேருந்து அரிசி நம்ம வந்து அந்த அரிசி சாப்பிட்டோம்னா நமக்கு அது பிடிக்காதுங்க. நம்ம அரிசியை பூரா கேரளா தாங்க போவோம் அதிகம். திருவனந்தபுரம் நம்ம வெஸ்ட் பெங்காலில் சாப்பிட்டோம்லாங்க இப்போ. ஆமாம் ஆமாம். அடுத்ததுங்க அதே மாதிரி இங்கே புலி வந்து ரொம்ப ரேராக தாங்க இப்போ இருக்காமா. சிறுத்தை நிறைய இருக்குதாமாங்கப்பா. பார்த்துருக்காங்களாம்மா? பாயிண்ட் அவுட் இடத்துலேயே பார்த்துருக்காங்களாம். இது வரைக்கும் போன மாதத்துலேயே ஒரு 3 பேர்த்த அடிச்சிருச்சான். அப்புறம் வந்துட்டுங்க அங்கே தோசை ஒரு கடையில் கூப்பிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க.
அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க மசால் தோசை. அடுத்தது வந்து அரிசி மூட்டையை எடுத்து கொடுத்துட்டுங்க. அப்போ இப்படியே கிளம்பியாச்சு. ரைப்பூருக்கு இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குங்க. முன்னாடி போனோம்னா இன்னும் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் நல்லா ஜம்முன்னு பார்ப்போம். சவுண்டேடுன்னு ஒரு ஊர் இருக்குதுங்கப்பா முன்னாடி. என்ன ஊர்? சவுண்டேடு. சவுண்டேடா? ஆமாம். அங்கே போனால் ஒரு ரயில்வே கேட் இருக்குமா, ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகுமா, 2 மணி நேரம் கூட ஆயிருமாம்மா. அது எவ்வளோ வரும்? அது ஒரு 10-15 கிலோமீட்டர் வருங்கப்பா. அதெல்லாம் 4 ரோடு இது கிராஸ் ஆகுதா? இதே மாதிரி மேம்பாலம் போடுறாங்கப்பா. ரயில்வே கேட்டு மட்டும் போடல இன்னும். சரி சரி. அதே மாதிரி சாக்கோழி பொறுத்த வரைக்குங்க இங்கேயும் அரிசி தான் அதிக அளவில் ஃபேமஸுங்க. இங்கே எல்லாம் அங்கே பில்லரில் பாருங்க டிராயிங் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி தான் கடலக்காய் போடுறோம்ல. ஆமாம். ரைப்பூர் இந்த ஏரியாவில் பூரா மழை காலத்தில் வந்து மானாவாரி நெல் தான். அதான் மழையிலேயே வந்துடும். அதே மாதிரி இப்போ இந்த ஊர் வந்து நம்ம ஊர் மாதிரி தான். ஆமாங்கப்பா. அவ்வளோ நல்லா இருக்குமா இருக்கிறதுக்குங்க. மகாராஷ்டிராவிலேயே இப்போ சொல்லப்போனால் ஒரு அமைதியான ஊர், எனக்கு பிடிச்ச ஊரே இந்த ஊர் தாங்கப்பா. நல்லா இருக்குது பாருங்கப்பா. சூப்பராக இருக்குது. சாக்கோழி டோல்கேட் வந்தாச்சுங்க. கண்ணாடியை தொடச்சிட்டு போயிடலாங்க. ஏன்னா பார்த்துருப்பீங்க முன்னாடி அந்த வீடியோ எடுக்கும்போது ரொம்ப இதாக தெரிஞ்சுது. இதாங்க அந்த சவுண்டடுங்கிற ஊர். இதில் தான் வந்துட்டு ரயில்வே கேட்டு போட்டாங்கன்னாவே கிட்டத்தட்ட ரைட்டில் போய் எப்படியே போவாங்க. 2 மணி நேரம் பக்கம் பிளாக் ஆயிருமாம்மா. அந்த ரயில்வே கேட்டு எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாமளும் பார்ப்போம். இன்னும் வேலையிட்டு இருக்குங்க மேம்பாலம். அப்பா கிரெயின் பாரு எவ்வளோ வளர்த்தினா. இதுனா இப்போ வானத்தை இடிக்க மாட்டேருக்குது. போலாமாங்க. இதில் ரயில்வே கேட்டு போட்டாங்கன்னா அப்புறம் எல்லாம் ஆப்போசிட்டில் வந்து நின்றுவாங்களாமாங்கப்பா. ஆமாம் கரெக்டு. நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டுங்க வந்து பார்த்துட்டு இந்த ரயில்வே கேட்டு போலின்னு சொன்னார். அப்போயே கொஞ்சம் அழுத்தி வர ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ நார்மலாக நம்ம ஊர்லேயே ரயில்வே கேட்டு போட்டோம்னா 2 வீலர் காரில் கொஞ்சம் ஏரியா தாங்க நிற்பாங்க. அப்படிங்கும்போது இங்கே போடும்போது கண்டிப்பாக நல்லாவே பிளாக் ஆகும். சைடில் பாருதாங்க. போகலாமாங்கப்பா. போகலாம் போங்க. இந்த நவேகான் ஃபாரஸ்ட் வந்தாச்சுங்க. இப்போ போனோம்னா ஒரு சின்ன மேடு ஒன்று வரும். அதை தாண்டினா டியோரிங்கிற ஊர். அப்புறம் அப்படியே மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் பார்டர் வந்துருங்க. வண்டியில் வந்துட்டுங்க நம்ம பேக்கில் கேமரா ஃபிட் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து ஒயர் உள்ள கனெக்ஷன் போகிறது இல்லைங்க. அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் மைல்டாக ஒரு கேப்புங்க. மழை பெஞ்சா தண்ணி உள்ளே போகாது. இருந்தாலும் ஒரு சேஃப்காக அப்பாவும் நாமளுங்க ஒரு தெரிஞ்ச போர் வண்டி ஒன்று இருந்துச்சு. அவரை கொண்டாந்து அப்படியே வண்டியை பின்னாடி விட சொல்லி அதை வந்து எம்சில் போட்டு நல்லா அப்ளை பண்ணியாச்சுங்க. அடுத்தது ஏங்கப்பா இந்த வர வழியில் அங்கங்கே கட்ட மாதிரிலாம் வெட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அது வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து மறுபடியும் அது வந்து ஏலம் எடுப்பாங்க தாங்க. அதை எடுத்து இப்போ லாரி வந்து ரைட்லேருந்து ஏற்றிட்டு இருக்காங்க பாரு. ஆமாம். அதில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை ஏலம் விடுவாங்கப்பா. கவர்மெண்ட்லேயே வந்து ஏலம் விட்டு இப்போ 10 பார்ட்டி 20 பார்ட்டி இப்படி வர பெரிய பார்ட்டிலாம் வருவாங்க. இந்த அரப்பு மில்லுக்காரங்களாம் வந்து அவங்களாம் ஏலம் எடுத்துகிட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க தாங்க. இது என்ன ராங் சைடு வராப்புல? அதான் என்ன தெரியலையே. ஹோட்டல் கடையிலேயே இருந்து வராப்புல நினைக்கிறேன். இல்லை எல்லா வண்டி இப்படி தான் வருதா? ஆமாம். ஏதோ ரோடு வழியாக இருக்குங்கப்பா. ஆமாம். இன்னும் 150 கிலோமீட்டர் இருக்குது தாங்க. அதான் என்ன 150 கிலோமீட்டர் இருக்கு. அதில் வரது இறக்கம் நம்ம போகிறது மேடுங்கப்பா. இப்போ ஆமாம், அதுலேயும் சைடு வாங்கிட்டு வராங்க. இந்த ரோட்டில் பார்த்து தான் போகணுமாங்கப்பா. ரொம்ப மோசமாக ஓட்டுவாங்களாம்மா. அந்த டிரைவர் என்ன சொன்னார், டைமிங்கில் ஓட்டுறதுனால கொஞ்சம் பார்த்து உஷாராக போங்க, சத்தீஸ்கருக்குள்ள எல்லாம் காட்டா மாதிரி தான் ஓட்டுவாங்க அப்படிங்கிறாரு அவரு. அதான் இப்போ பார்த்தாவே தெரியும். இங்க பாருங்க, அடிச்சிருந்ததுன்னா நம்ம பிக்கப்போட வந்து எமன் பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பாரு. அது இல்லாம இந்த ரைப்பூர்ல போயிட்டுங்கப்பா, அதாவது பார்ட்டி வந்துட்டுங்க விடிய காலம் 4 மணிக்கு அன்லோட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. மார்க்கெட் ஒன்று இருக்குங்க, அங்கே போய் நிறுத்திக்கலாம் வண்டியை.
நிறுத்திட்டுங்க அப்படியே அப்பா நாமளும் 2 மணி நேரம் அப்படியே முழிச்சிருந்தோம்னா, ஏன்னா நல்லா கொஞ்சம் திருட்டாமாங்கப்பா, வழியிலேயே ரைப்பூர் போகிற வரைக்கும் எங்கேயும் நிறுத்தக்கூடாது நாங்கள். அதான் நம்ம மார்க்கெட்டில் போய் நிப்பாட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு 2 ஆளுக்கு ஒரு 2 மணி நேரம் ஸ்டேரிங்களுக்கு வந்து முடிச்சிட்டு இருக்கலாம் தாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணுங்க. ஆமாம், ஆளுக்கு 2 மணி நேரம். டீசலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போகிற 50 லிட்டர் தாங்க இருக்கும். ஒரு 50 லிட்டர் அடிச்சு போயிட்டு இருக்கோம். ஆமாம் தாங்க, நல்லா குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க. ஆமாம் ஆமாங்கப்பா. இது கொஞ்சம் ஆபத்து தாங்கப்பா இது. ஆமாம், இந்த மாதிரி மாற்றி விடும்போது சைடில் வந்து இறக்க சைடு வாங்கிட்டு வராங்க தாங்க. இந்த இறக்கத்தில் இது பாரு, இப்போ கணக்கு பார்த்தா அது தொப்பூர் இறக்க மாதிரி இருக்குது. ஆப்போசிட் சைடில் பாருங்கள், இந்த பெரிய ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரிப்பேராக என்னென்னு தெரிலங்க. இதனால தான் வந்துட்டு லேன் மாற்றி விட்ருக்காங்க. நல்ல வேலைங்க, முன்னாடி ஒரு வண்டி போச்சு, அது பின்னாடி நாமளும் வந்தாச்சு. பஸ்காரன் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கிட்டாரு. இல்லைன்னா வரிசையாக மறுபடியும் இறங்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம வந்து ஏறதை ஸ்டாப் ஆயிருங்க. மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் பார்டர் வந்தாச்சுங்க. ஆர்டி ஆஃபீஸ் தாண்டி அப்படியே அந்த பக்கம் போனோம்னா சத்தீஸ்கர் வந்துடும். வீட்லேயே கேட்டாங்கங்க, லாஸ்ட் வீடியோவில் அந்த தக்காளி தூக்கிட்டு போச்சாங்களா குரங்கு, எப்படி கரெக்டாக வந்தோன்னையும் எங்கேயும் தேடாமல் கரெக்டாக அங்கே கை விட்டு எடுத்துகிட்டு போச்சுன்னு. அந்த இன்ஸ்பெக்டர் வேலை பார்ப்பாங்க அவங்கெல்லாம். நிறைய வண்டியில் பூந்து எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. இப்போ ஆமாம் ஆமாம், இல்லைன்னா அது எப்படி சரண்டு வரும் வந்தோடனே இதை மட்டும் எடுத்துகிட்டு ஓடி போச்சு, தக்காளி மட்டும். ஆமாம், போய் எடையை போடணுங்க. அதாவது அந்தந்த ஆக்சுவலுக்கு உண்டான வெயிட்டுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபைன் போட்டு தாக்கிடுவாங்க. ஓவர் ஏற்றிட்டுலாம் அந்த பார்டர் வழியாக போகவே முடியாதுங்க, ஓவர் ஏற்றவும் கூடாது. நம்ம விளாக்லங்க ஃபஸ்ட்டு டைம் சத்தீஸ்கர் என்ட்ராக போகிறோம். இந்த பாக் ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க அதாவது மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் பார்டரை பிரிக்கிறது. ரைப்பூருக்கு இன்னும் ஒரு 138 கிலோமீட்டர் இருக்குங்க. சத்தீஸ்கருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த ஆறு தான் பார்டருங்கப்பா. எல்லாமே மோஸ்ட்லி அதர் ஸ்டேட் எல்லாமேங்க உள்ளே போகுது. ஆமாம், இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தானேங்கப்பாங்க. சத்தீஸ்கர் இந்த மகாராஷ்டிரா இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான். அதே மாதிரிங்க சத்தீஸ்கர் வந்துட்டு மெயினாக அதிகமாக ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க இருக்கும், விவசாயம் தான். அரிசி தாங்க அதிகமாக உற்பத்தி ஆகிறது சத்தீஸ்கரில். அதுக்கப்புறம் இந்த மாவோயிஸ்ட் நக்சலைட்லாம் சொல்கிறாங்க, அது வந்து இங்கே சத்தீஸ்கரில் அதிகம். அப்புறம் இந்த தெலுங்கானா கொஞ்சம் ஏரியாக்குள்ளே வருங்க. அப்புறம் ஒடிசா, ஜார்க்கண்டு, இந்த மகாராஷ்டிரா, எம்பி இதுக்குள்ள அப்படியே கவர் ஆகும். அதுலேயும் அதிகமாக வந்து சத்தீஸ்கரில் எந்த ஸ்டேட்டில் அதிகம்னு பார்த்தோம்னா சுக்மா, நாராயண்பூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அப்புறம் பீஜாப்பூர், கான்கர், இந்த 4 ஸ்டேட்டில் வந்துட்டு நக்சலைட் மாவோயிஸ்ட் வந்து அதிகங்க. அதாவது நம்ம ஆந்திராவிலேருந்து வந்தோம்னா இப்படி ரைப்பூர் வரத்துக்குங்க. அதே மாதிரி கேபிட்டல் வந்து பார்த்தோம்னா ரைப்பூர் தாங்க சத்தீஸ்கருக்கு கேபிட்டலு. 5வது போரஸ்ட் ஸ்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீகார் இந்தியாவில், 5வது வந்து சத்தீஸ்கர். இப்போ சத்தீஸ்கர் தலைநகர் ரைப்பூர். அதெல்லாம் ரைப்பூருங்கப்பா. அதே மாதிரிங்க நல்லா இருக்குங்க ஏரியா ஃபுல்லாகவே. எங்கே பார்த்தாலும் இந்த மழை காலத்தில் வந்து பச்சை பசுமையாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே இந்த ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க அதிகம் இங்கே சத்தீஸ்கரில். இங்கேயுமேங்க அப்படியே ஃபுல்லாக காடு செக்ஷன் தான் போயிட்டுருக்கு. இந்த ஊர் பேர் வந்துட்டு பாக் நதி கானுங்க. அந்த பார்டர் வந்து பார்த்துருப்போம், அது பாக் நதி அப்படின்ட்டு. அதனால அந்த ஊருக்கு அதே பேர் வச்சுட்டாங்க. சும்மா அங்கங்கே ஒவ்வொரு வீடு இருக்குங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போங்கப்பா. மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. எப்போ புளியை பார்த்தாச்சு, ஒரிஜினல் புளி தான் பார்க்கலங்க, சிலையாச்சும் பார்த்தாச்சு. ஆனால் புளி ஆனால் போர்டு நிறையா போட்டிருக்காங்கங்க. ஆனால் புளி எல்லாம் எனக்கு தெரிஞ்செல்லாம் உள்ளே இருக்காங்கப்பா. ரொம்ப இன்டீரியரில் தான் இருக்கும். அதெல்லாம் உள்ளே இருக்குதாங்க. கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி புளி நக்குனாவே செத்து போயிருங்கிற மாதிரி. ஆனால் நைட்டில் வரும் ரோட்டுக்கு. நைட்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பகலில் குரங்கு தான் வருது அந்த ஆப்போசிட்டில் பாருங்க. ஆமாம், எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க பாருங்க. இதாங்க குரங்கு தான் பாவம் நிறைய இருக்குது. எல்லாம் எலும்பு தோலுமா இருக்குதுங்க பாருங்க. இந்த காட்டில் என்ன சிக்காதுக்கு ஒன்றும் இருக்காது. வரை ஏதாவது போட்டு காரில் போட்டு போனாதான். காரில் போட்டால் தான் உண்டு. இல்லைன்னா நம்ம வண்டியில் தூக்கிட்டு போச்சு அப்படி இதை நிறுத்தினோம்னா எல்லாம்
வந்து ஏறிடும். கம்முன்னு ஒரு 4 குரங்காய் இங்கே வச்சு அன்லோட் பண்ணுறதுக்கு. எதுக்கு அன்லோட் பண்ணுற மாதிரி டக்கு டக்குன்னு பண்ணிடும்ல. அது எங்கே தூக்குதாங்க? தூக்கி உன கையிலேருந்து எடுத்து போ, கிரேடு தூக்கி தூக்கி எரிய வேண்டிதான். இந்த பிடிச்சிக்கோன்னு சொல்லி கிரேடு வச்சோம்னா எங்க இருந்தாலும் தூக்கி தூக்கி எரிஞ்சுவிடும். இப்போ ராஜ்நந்த்கானுங்கிற ஊட்ட வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு நேராக விட மாட்டேறாங்க ரைப்பூருக்கு, சுற்றி தான் விட்றாங்க எல்லா லாரியும். அப்பா வந்துட்டுங்க காய் வாங்க போயிருக்காரு. என்ன காய் வாங்கிருக்கிறீங்க? வாழைப்பழம், காய்வில் வரா காலிஃப்ளவர், தக்காளி எல்லாம் இது நாட்டு காய் தானங்க. டொமேட்டோ 20 ரூபாயா? 1 கிலோ வாங்கிக்கலாங்க. காய் நல்லா இருக்குங்க பார்க்க. இப்போ வந்துட்டுங்க ராஜ்நந்த்கான் அப்படிங்கிற ஊரை தாண்டி போயிட்டுருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து பிலாய், அப்புறம் நம்ம இறக்குற ஸ்பாட் ரைப்பூர். அப்பா வந்து ரொம்ப நேரமாக நம்ம கூட பேசிட்டு வந்துட்டு இருந்தாருங்க. அப்புறம் பார்த்தா கையை பேலன்ஸ் முட்டை கொடுத்து ஸ்ரீரங்கநாதர் மாதிரி தூங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. நானுங்க ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கேன்ல, ஓடிட்டே இருக்காங்க. இந்த ரோடு வந்து ராங் சைடாக விட்டுருக்காங்க. அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம எதுக்குன்னு தெரில. லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒன்றும் பெரிய ரோடு ஒர்க்லாம் கிடையாதுங்க, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்துட்டு இந்த சைடு கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நான் ரிவர்ஸ் கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி நம்ம 2 சைடு மிரர் இருக்குது. இருந்தாலும் நம்ம டிஸ்பிளே வச்சதுனால அது வந்து யூஸ் பண்ணலாங்க. அதனால் பின்னாடி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி என்னென்ன வண்டி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம லோடு ஏற்றணும் பார்த்தீங்களா, ஏற்றினதே நம்ம ஒரு கிறுக்குத்தனமாக ஏற்றிருக்கோங்க. நமக்கும் அந்த தீப்பெட்டி ஃபஸ்ட் டைம் ஏற்றுறதுனால டிரான்ஸ்போர்ட்லேயும் கரெக்டாக ஊர் கரெக்டாக சொல்லலைங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா ரைப்பூர் ஏற்றி ராஜ்நந்த்கான் ஏற்றிக்கலான்னு கேட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம இருந்தது கோயில்பேட்டிலேருந்து தான் நம்ம போய் கழுகுமலையில் போய் லோடு ஏற்றிருப்பாங்க. கழுகுமலையில் இருந்தது வந்து ராஜ்நந்த்கான். அப்போ நம்ம அந்த ஊர் தாண்டின பார்த்திங்களா, அந்த ஊருக்கு இருந்த லோடு. சிவகாசியில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு 12 டன்னு பக்கம் ரைப்பூருக்கு லோடுங்க. நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, சரி சிவகாசி கோயில்பேட்டிலேருந்து 40 கிலோமீட்ரு போயிட்டு மறுபடியும் கோயில்பட்டி வழியாக வரும்போது ஒரு 80 கிலோமீட்டர் நம்ம சுற்று வரும். அதனால் ஃபஸ்ட்டு கழுகுமலை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவகாசி போய் ஏற்றிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேங்க. இது மெயின் ஐடியா பண்ணது வந்து நம்ம நண்பர் ஒருத்தட்ட வந்துட்டு ரூட்டு கேட்டேங்க. அவர் வந்து இந்த குண்டா, இந்த பத்ராச்சலம்னு நினைக்கிறாங்க அந்த ஊர் பேர். அப்புறம் அது வழியாக வந்து தம்டாரின்னு ஒரு ஊருங்க. அப்படி வந்து ரைப்பூர் இறக்கிட்டு நீங்கள் ராஜ்நந்த்கான் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னது கரெக்டு தாங்க. நான் அந்த ரூட்டு தான் சரி, அந்த ரூட்டில் போயிடலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஏற்றினேன். ஏற்றினதுக்கப்புறம் தான் கண்டெய்னருக்கு அந்த ரூட் செட் ஆகாது, நேராக நாக்பூர் வழியாக போக சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த ஊர் வந்து ராஜ்நந்த்கான் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குங்க. அதுவும் ஃப்ரண்ட் வந்து வெயிட்டுங்க. நீங்கள் வீடியோவில் கூட ஒரு மாதிரி ஜம் 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 சவுண்ட் வரும். அது ஃப்ரண்ட் வெயிட் வந்து நல்லாவே வந்துருச்சுங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு வந்து லோடே இல்லை. அந்த மாதிரி தான் நமக்கு பண்டிலே ஏற்றிருக்காங்க. அடுத்தது அதனால தாங்க இப்போ நம்ம நேராக ரைப்பூர் போனோம்னா விடிகால் 4 மணிக்கு இறக்கி விட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ராஜ்நந்த்கான் இறக்கிடலாங்க. இறக்கிட்டு இதே எல்லாம் லோடிங் பாயிண்ட் தான் நம்ம இறக்க ஊர்லேயாகவும் இல்லை பிலாயிலாகவும் ரைப்பூர்லாகவும் தம்டாரிலாகவும். ஆமாம், என்ன வாடகை தாங்க கொஞ்சம் பஞ்சம்லாம் ரொம்பவே தரமட்ட வாடகைக்கு போகுது. அப்படி இல்லைன்னா நாக்பூர் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம ஈஸிங்க. இன்னும் நேராக ராஜ்நந்த்கான்லேருந்து நம்ம நேராக நாக்பூர் போயிடலாம். நம்ம இந்த ட்ரிப்புங்க அதிகபட்சம் நாக்பூர் இல்லை இங்கே எங்கே ஓடாலுமே சென்னை தான் வரலான்னு இருக்கேங்க. லாஸ்ட் டைமே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்த மீட் பண்ண முடியல. இந்த ட்ரிப் வந்துட்டு நான் அட்வான்ஸாகவே ஒரு ஸ்டோரி போட்டுறேங்க. சென்னை வர மாதிரி இருந்தால் சொல்லிடுறேன், நம்ம மீட் பண்ணலாம். இது இங்கேயுமே ராங் சைடாக விட்டுருப்பாங்களாட்டு. இது வந்து நமக்கு தெரிஞ்ச டிரைவர் என்ன சொன்னார்லங்க, அவர் வந்து இது நைட்டு 10 மணிக்கு வர சொன்னாருங்க. நான் அதான் யோசித்தேன், 10 மணிக்கு மேலே வரது வந்து அப்பயும் ஒரு வேளை டிராஃபிக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான்
நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கிடலாம். இப்போ ஏன்னா அப்பாவை நமக்கு தூக்கலைங்க, படுத்து தூங்கி நைட்டுக்கு தான் ஆறு வச்சதை கேட்க மாட்டோம்னு வைங்களேன். விடிகாலங்க 4 மணிக்கு ஒரு வேளை ஸ்பாட்டுக்கு போக முடியலன்னா அங்கே இறக்கிட்டுங்க, ராஜ்நோக்கன் இறக்க முடியாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு, அப்புறம் நம்ம சும்மா தான் படுத்துருக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ வண்டிக்கு மந்த்லி டியூ அப்படின்ட்டு. நம்ம வண்டிக்கு வந்துட்டு 68,500 மந்த்லி டியூ வந்துட்டு. அப்பாவும் நாமளும் ஓட்டிக்கிறதுனால கொஞ்சம் சேலரி போட்டு தான் மேனேஜ் பண்ண முடியுங்க. சேலரி போட்டு மேனேஜ் பண்ணி வண்டி டியூ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அன்னைக்கு சண்டைக்கு போகிறாரா? குஜராத் வண்டிங்க நிறுத்திருக்காப்புலங்க. அந்த வண்டியை நிறுத்திட்டு எதுக்கு போகிறாரு? அதுவும் குஜராத் வண்டி. இது GJ17ங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க. அது என்னன்னா, மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 8, 17, 26, அதாவது கூட்டினா 8ங்க. அந்த 8 வர அந்த ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நான் பார்க்க கிடையாதுங்க இது வரைக்கும். மற்ற எல்லா ஸ்டேட்லையும் பார்த்துருக்கேன் பாருங்கள். இது GJ17 மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில் எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு. அது என்ன ரீசன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னையா ஆச்சு, போகிறீங்களா இல்லையா? போலீஸ்கார் ஏதோ நிறுத்தி வச்சிருக்காரு. ஏதோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டு லோடு ஏற்றிட்டு வருதுங்க. முட்டை கொடுத்துட்டாப்லையா? ஆறு அடிச்சா மட்டும் நான் எங்கே போகிறேன்? ஆறு அடிச்சா மட்டும் எங்கே போகிறது? வண்டி ரிப்பேருங்க. டோப் பண்ணி இழுத்துட்டு போகிறதுக்காக பெல்ட் கட்டியிருக்காங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டுங்க. இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் அந்த 18 கிலோமீட்டர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் போட்டிருக்குங்க. நல்லா டிராஃபிக் ஆகும் போல். சொல்லி ஆயமூரில் இங்கே நல்லா டிராஃபிக் ஆயிடுச்சு. டோல்கேட் இருக்குங்க. போயிட்டுங்க ஸ்பாட்டில் மார்க்கெட்டில் நிறுத்தினோம்னா காலைல சொல்லியிருப்பேன் 4 மணிக்கு வருவாங்க. வந்து அன்லோட் பண்ணும் போதுங்கப்பா சேர்த்தாங்க. நம்ம வந்து தெளிவாக இறக்கும் போது எண்ணிக்கணுங்கப்பா. எண்ணிக்கும் எத்தனை பெட்டி, மொத்தம் 4000 சில்லற பெட்டி இருக்கா. ஃபர்ஸ்ட் இறக்குற இடத்துல எவ்வளவு இருக்குன்ட்டு 2 பேருமே நீட்டா இறக்க பார்த்து அப்படியே போன்ல அடிச்சுட்டே வரணுங்கப்பா பெட்டியை. சரி. ஏன்னா எதுக்குன்னா, நமக்கு தெரிஞ்ச டிரைவர் என்ன சொன்னது வந்துங்க, தீப்பெட்டி பொறுத்த வரைக்கும் இறக்கும் போது பட்டாசா இருந்தா அது ஒண்ணும் இல்லைங்கப்பா. அது பெட்டி பெரிய பெரிய பெட்டி, அதுக்கு அங்க நாங்க ஏத்தும் போது எண்ணிக்கலாம். இதுவும் தீப்பெட்டி இறக்கும் போது எண்ணிக்கலாம். தீப்பெட்டி ஏத்தும் போது எண்ணியாச்சுங்க. இருந்தாலும் இறக்கும் போது வந்து எனக்கு இப்ப ராங் சைடில் நிற்கிறாங்க பஸ் எல்லாம். கொஞ்சம் விட்டோம்னா நம்ம போக முடியாது. ஆமாம், ரைட்டில் போவாங்களான்றது. ஆமாம், இறக்கும் போது வந்துட்டு கரெக்டாக எண்ணிக்கலாங்க. ஏன்னா மிஸ் ஆகி போச்சுன்னா வாடகையில் பிடிச்சிருவாங்க. எண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த டிரைவர் நடந்திருக்காமாங்கப்பா. 5 பெட்டி 10 பெட்டி மிஸ் ஆகி போச்சுன்னா அது வாடகையில் கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் சரி, ஏற்றும் போது கரெக்டாக இருந்துருச்சு, இறக்கும் போது கரெக்டாக பார்த்து இது பண்ணிடலாம். சரி, ரைட்டு. அதே மாதிரிங்க இந்த சத்தீஸ்கர் வந்து 2000 இயர் வந்து 2000, அதில் வந்துட்டு தான் மத்திய பிரதேசிலேருந்து பிரிச்சிருக்காங்க. இங்கெல்லாம் போர் ஓட்டிருக்கீங்களாங்க ரைப்பூர்லாம்? ரைப்பூரில் ஓட்டு இருந்தாங்க. எம்பியில் வந்து அந்த பக்கம் சாரங்பூர் அந்த லைன் இருக்கு தாங்க. ஆமாங்கப்பா. சுஜால்பூர், இண்டூர் தாண்டி அங்கே ஓட்டுருக்குறோம். இந்த லைன் வந்ததில்ல சத்தீஸ்கர்? வந்ததே இல்லை இந்த லைன்லாம். அதுவும் கரெக்டாங்க. கையிலலாம் அமௌண்ட்டே கிடையாது. இது வந்து தீப்பெட்டி எல்லாம் இறக்கி அதை ரிசீவ் அமைச்சா தாங்க வாடகை போடுவாங்க. ஒரு 10,000 காசு இருந்துச்சுங்க. ஒரு 5000 ஃபாஸ்டாக் போட்டு ஒரு 5000 டீசல் அடிச்சாச்சு. இனி இறக்கி அந்த வாடகை கொடுத்தா தான் நம்ம இங்கேருந்து போகிறோம் பார்த்தீங்களா, ஊர் ஏற்றிட்டு சவுத் தமிழ்நாடுக்கு நமக்கு செலவுக்கே காசு.
பேரிகேட் போகலாம் எல்லாம் ஒரு நூலில் தான் இப்போ போகுது. ஆமாம் ஆமாம். சைடில் தான் ரோடு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சைடில் காரையை பார்த்தீங்களா? சைடில் அந்த காரையை. ஆமாம். இங்கே வந்துட்டுங்க ராய்ப்பூரில் ஃபஸ்ட்டு டெலிவரி இறக்கியாச்சு. வந்து மார்க்கெட்டுக்கு வெளியே நிறுத்திட்டுங்க. நைட்டு உள்ளே வந்துட்டு எந்த இடத்துல இறக்க போகிறாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே வந்து வண்டி நிறுத்திட்டுங்க. படுத்து தூங்கிட்டோம். காலைல நேரமாக 5 மணிக்கு வந்துட்டுங்க இறக்கிட்டு விட்டாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டுருந்தாருங்க தீப்பெட்டி பண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஒவ்வொரு பண்டிலும். கிட்டத்தட்ட நம்ம கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பண்டில் பக்கம் பிடிக்குங்க. இப்போ வந்துட்டுங்க நம்ம அடுத்தது இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் போகணும் ராஜ்நந்தன்கான் அப்படிங்கிற ஊருக்கு. போய் இறக்கிட்டுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம இங்கேருந்து எந்த ஊருக்கு போகிறது போகிறோம் அப்படின்ட்டு.